guys? 10 packs. I have booked the hotel and visa appointment fees and all. Who is going to pay? I have to bear it now. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இண்டிகோ ஃப்ளைட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் நிறையா நியூஸ் பேப்பர்ஸ், நிறையா ஆர்டிகல்ஸ் இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பிஸ்னஸ்க்கு இவ்வளோ மிகப்பெரிய அடி விழுவும்போது எப்படி அவங்க ரெக்கவர் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய முக்கியம். இந்த அடி விழுவும்போது யாரெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அந்த பிஸ்னஸில். ஸோ எப்போவுமே என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் எப்படி நம்ம யோசிக்கிறோம், ஒரு பிஸ்னஸில் எப்படி அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப மோஸ்ட் கிரிட்டிக்கல் இம்பார்ட்டண்ட். நம்ம திங்க் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இண்டிகோ. ஸோ இண்டிகோவை பற்றி நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம இண்டிகோவோட வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம், ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இண்டிகோவோட ஏர்லைன்ஸ் எப்படி அவங்க இவ்வளோ பெரிய ஆளாக வந்தாங்க, எப்படி அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு வியப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க முக்கால்வாசி ஒரு 65% ஆஃப் மார்க்கெட் ஷேர்ஸ் அவங்களே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அவங்க இப்படி ஒரு பெரிய கம்பெனியாக மாறினாங்க, மற்ற எல்லாத்தையும் பீட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இந்தியாவில் எப்பவுமே ஃப்ளைட் டிக்கெட் சீப்பாக இருக்க வாய்ப்பே இருக்காது. ஏன்னா டிலேவும் ரொம்ப கம்மியாகவும் இருக்க வாய்ப்பே இருக்காது. இதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. இதை எப்படி இந்த ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா இஸ் நாட் ஃபார் தி அஃபோர்டபுள் பையர்ஸ், இந்தியா இஸ் ஒன்லி ஃபார் தி ரிச் அண்ட் பிகர் பீப்புள்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் இவங்க அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இண்டிகோ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த இயர் 2006. அப்போ இந்தியா ஏர்லைன்ஸஸ் ரொம்ப காஸ்ட்லி, டிலே, கன்ஃபியூஷன் எல்லாமே இருந்தது. ஆனால் அவங்க ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும் வச்சுருந்தாங்க, வி ஆர் நாட் அ ஃபேன்சி, வி ஆர் அ எஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிங்கிள் ஏர்கிராஃப்ட் பஸ், சிம்பிள் சர்வீசஸ், நோ அன்னெசரி ஆட்-ஆன்ஸ் அப்படின்னா டீ, காஃபீஸ், இந்த மாதிரி லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்காது. நமக்கு மேலே ஏறுறோம், நமக்கு வெறும் தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க, நம்ம ஏறி இறங்கிடுவோம். இதுதான் அவங்களோட மெயினாக அவங்க என்னென்னா ஃபோக்கஸ் ஆன் பெர்ஃபார்மன்ஸ். டைமுக்கு அவங்க ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரே இதுதான் இது பண்ணாங்க. ப்ராசஸும் ரொம்ப ஒரு யூனிக்காக இருந்தது. ஒன் கிராஃப்ட் ஆஃப்ட் மாடல், எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஃப்ளைட்ஸ் தான் இது பண்ணுவாங்க. ஒரே டைப் ஆஃப் ஃப்ளைட்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன இருக்கும்னா, எல்லாத்துக்கும் ட்ரைனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. குவிக் டர்ன் அரவுண்ட்ஸ், பிளேன் லேண்ட் ஆகும், சீக்கிரமாக லேண்ட் ஆகும், 20 to 30 மினிட்ஸில் நெக்ஸ்ட் டேக் ஆஃப் அப்படின்னு ஒரு இது பண்ணாங்க. எல்லாமே டேட்டா பேஸ் ட்ரிவனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் மக்கள்ஸ் இந்த கண்ட்ரி டு இந்த கண்ட்ரிஸ் போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே டேட்டா பேஸ் ட்ரிவனில் பேஸ் பண்ணி அவங்க ஃப்ளைட்ஸை ஆட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ 2025 நமக்கு பெரிய கிரைசிஸ் நமக்கு தெரியும். என்ன கிரைசிஸ் நடந்தது அப்படின்னா, இண்டிகோவில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் டிஸ்ட்ரப்ஷன் நடந்துச்சு. லார்ஜஸ்ட் ஸ்கேல்ஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸ் அண்ட் டிலேஸ் அண்ட் கேன்சலேஷன். நிறையா ஃப்ளைட் நீங்கள் பார்க்குறீங்க, மக்கள் எல்லாருமே போக முடியாமல் நிறையா ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆச்சு. ரொம்ப பெரிய பிரச்சனைகள் நடந்துச்சு. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, நெட்வொர்க் வைடு இம்பேக்ட், எல்லா பக்கம் ட்ராவல் பண்ண முடியாதனால நிறையா பக்கம் இம்பேக்ட் ஆச்சு. பேசஞ்சர்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கத்திருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா மோர் ஃப்ளைட்ஸஸ், நிறைய பேர் கல்யாணத்துக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க, அது போக முடியல. நிறைய பேர் பிஸ்னஸ் மீட்டிங் பண்ணாங்க, அது போக முடியல. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே கிரியேட் ஆச்சு. இங்கே இன்னும் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது சேஃப்டி இஷ்யூ இல்லை, இது சிஸ்டம் லெவல் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப டிஸ்ட்ரப்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப யோசிச்சாங்க. பிக் சிஸ்டம்ஸ் ஃபெயில்ஸ் ஆகும், ஆனால் பட் லீடர்ஸ் ஃபெயில்ஸ் ஆகாமல் பார்க்கறது தான் இந்த ரியல் டெஸ்ட். இங்கே எப்பவுமே பிஸ்னஸில் இந்த மாதிரி நம்ம சிஸ்டம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் நடக்கும். பட் ஆனால் இதிலிருந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரொம்ப விஷயம். ஆனால் நம்ம இதெல்லாம் இப்படி ஒரு ப்ராப்ளம்ஸை மட்டும் நம்ம பார்க்குற இடத்துல பீப்புள் இன் ஷேர் மார்க்கெட்ஸில் தே see the opportunities. பிகாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் பிரச்சனை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். இது ஒன்லி வாஸ் அ டெம்பரரி பீயிங், இட் வில் பி கெட் சார்ட் அவுட் ஸ்கூஸ். ஸோ அப்போ பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஹையில் போயிட்டு இப்போ லோவில் இருக்குது. லோவில் இருந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா அவங்க ஒரு 65% மார்க்கெட் ஷேர்ஸ் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸில் ஒன்று மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, சக்ஸஸ்னா ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்காதீங்க. சக்ஸஸ்னா ப்ராப்ளம் வந்தாலும் பேனிக் ஆகாமல்
கரெக்டாக நம்ம ப்ராசஸ் செட் பண்ணால் மறுபடியும் திருப்பியும் நம்ம வந்து க்ரோ ஆகும். ஸோ ஆல்வேஸ் லைக் ஸ்ட்ராங் சிஸ்டம்ஸ், காம் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும்.